ஏங்க, நேத்து சட்டமன்றத்துல நெறைய காமெடியான விஷயங்கள் நடந்தது. நெறைய சுவாரஸ்யமான பேச்சுக்கள் போச்சு. அந்த அமளி துமளியா கூட போச்சு. ஆனா, அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம புஷ்யானந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார் தாண்டிக்குடியில். நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமாக அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு ஒரு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடியில் கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாதத்தில் சொன்னதை நினப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னார். இன்றைக்கே சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க, பார்த்துட்டீங்களா? கடந்த மே மாதம் வந்து ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்காக போகும்போது, கொடைக்கானலில் ஒரு கிராமத்தில் ஷூட்டிங்கு போகும்போது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அங்கே போயிருக்காரு. ஸோ மக்கள் வந்து எங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லை, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நான் சாலை வசதி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை புஷ்யானந்த் அவர்களே மறந்துருக்காரு. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்த 5வது நாளே பாருங்கள் 5 கோடி ரூபாய்க்கு சாலை விரிவாக்க திட்டம் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தாங்க ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே. அது அரசியல்வாதிகிட்ட ஈஸியாக வந்துடாது. ஆனால் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்குது. அது முன்னாடி இருந்தே இருக்குது, சொன்னதை செஞ்சிடணும் அப்படின்றத. அப்போ பாருங்கள், அவர் எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணியிருக்கான்றது இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் நாட்டுக்கு தேவை. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு அந்த மக்களுக்காக பண்ணி கொடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரசு விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் தான் வருது. ஏன்னா மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு அரசாக தவிர்க்க அரசு இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பணிகள் இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய அடிப்படை தேவை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வசதிகளை பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இது உண்மையாலே பெரிய மாற்றம் தான். இந்த கொத்தடிமைங்க கத்திட்டு போகிறானுங்க, அவதூறு பேசிட்டு போகிறானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளோட வேலை வந்து செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான். அதை முதலமைச்சர் அவர்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ரொம்ப நன்றி.